என் பேர் அண்ணாதுரை. ஒரு 6 இயர்ஸாக ஓஎம்ஆர் ரோட்டில் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். இந்த ஜாபு எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் வித்தியாசமான நிறைய விஷயங்களை என்னோடய கஸ்டமர்ஸ் தான் எனக்கு கடவுள் அப்படின்றதுனால வித்தியாசமான நிறைய விஷயங்களை ஆட்டோக்குள்ளே என்னோடய கஸ்டமர்ஸ்க்காக உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ என்னோடய ஆட்டோக்குள்ளே ஒரு 35லேருந்து 40 மேக்ஸிமம் டெய்லி ஒரு 8 நியூஸ் பேப்பர், மார்னிங்கில் 6 நியூஸ் பேப்பர், ஈவினிங்கில் 2 நியூஸ் பேப்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் ரீட் பண்ணுறது இல்லைன்றதுனால ஒரு 20% கஸ்டமர் மட்டும்தான் ரீட் பண்ணாங்க. அதனால் வைஃபை ப்ரொவைட் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வந்தாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக 2013 டேப்லெட் ப்ரொவைட் பண்ணேன். சாம்சங் கேலக்ஸி Tab 2 Note 800. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ்ன்றது ரொம்பவே அவுட்டேட்டட் அப்படின்றதுனால ஐபேட் ப்ரோவை லான்ச் பண்ணேன் 2016. அதுக்கப்புறம் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணேன். எனக்கு 2-3 மெயில் அட்டாச்மெண்ட்ஸ் ஃபைல்ஸ் என்னோட டேப்பில் சப்போர்ட் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கே கஷ்டமாக இருக்குது, என்னோடய கஸ்டமர்ஸும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால லேப்டாப் ப்ரொவைட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட ஆட்டோக்குள்ளே சேஞ்ச் ப்ராப்ளம் ரொம்பவே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஐடி காரிடார் அப்படின்றதுனால நிறைய கஸ்டமர்ஸ் சேஞ்ச் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் என்னோட ஆட்டோக்குள்ளே ஸ்வைப்பிங் மிஷின் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2.5 இயர்ஸ் பிஃபோராகவே என்னோட ஆட்டோக்குள்ளே ஸ்வைப்பிங் மிஷின் அவைலபிலிட்டியாக இருக்குது. மினிமம் நீங்கள் 10 ரூபீஸ்லாம் என்னோட ஆட்டோக்குள்ளே கார்டில் பே பண்ணலாம். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறத விட ஒரு கொடுமையான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. எஜுகேஷன் சிஸ்டம்னால மட்டும் நம்மளோட லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது. அதுக்கு அடுத்த லெவல்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுதான் நம்மளோட லைஃப்பை ஐடென்டிட்டி பண்ணும். ஸோ இவ்வளோ பெரிய எம்ப்ளாய்மெண்ட்டை கவர்மெண்ட்டால் உருவாக்க முடியுமானா சத்தியமாக தெரியல. கார்பரேட் உருவாக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயமா பார்த்து அவங்களோட CEO பர்த்டே அப்போ அந்த கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு ஃப்ரீ ரைட் கொடுத்து வண்டிக்குள்ளே வர எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே சாக்லேட் கொடுக்குறேன். இல்லை, ஆக்சுவலாக வேகமாக பேசுகிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது. நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும். அதாவது தடவை பேசும்போது மட்டும் தடன்னு உதறிச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறத கேட்கறதுக்காக தான் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணோம்னா எனக்காகவே உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம் மாதிரி நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டால் இந்த அடுத்தது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு எனக்கே தெரியாது. ஸோ இந்த இடத்துல இதை நான் கன்வே பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் என்னோட அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நான் கன்வே பண்ண போகிறது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ எனக்காக கேட்கப்பட்ட கேள்விக்கு எனக்கான பதிலை தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்னை மீறி எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டீங்க, அதுக்கான பதிலும் என்கிட்ட இருக்கும். அந்த பதிலை நான் ஈஸியாக பேசணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, ஒரு மாதிரி பதட்டப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பெரிய மதிக்கப்படக்கூடிய ஒரு பர்சன், டாக்டர்ஸும் சர்வீஸ் ஜாப் தானே, நீங்கள் ஏன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்காம டீச்சர்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு டாக்டர் கிரியேட் பண்ணுறது கூட ஒரு டீச்சர்ஸ் தான், அதனால தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சைலண்டாக இந்த பதிலாக எப்படிங்க நீங்கள் யோசிச்சு பதில் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். அது ஒரு விதமான காட் கிரேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளேருந்து வந்துடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 700-800 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னோட இன்கம் ட்ரிபிளாக இருக்குது. முன்னாடி கஸ்டமர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்னோட கஸ்டமர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணுற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ் இங்கே என்னோட ஆட்டோவில் சுற்றி பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ இது எல்லாமே என்னோட இன்கம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. ஸோ என்னால் அந்த இன்கம் மந்த்லி 9,500 rupees இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய இன்கம் ட்ரிபிள் மடங்காக இருக்குது என்னோட இன்கம். அதனால தான் என்னால் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. கூடிய சீக்கிரம் சென்னையில் இருக்க நிறைய ஆட்டோக்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இன்னும் கூடிய சீக்கிரம் அதை நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. இப்போ ஒரு போலீஸ்கார அன்யூனிஃபார்மில் அவரை ரெஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டோம் நம்ம, புரியுதுங்களா? இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சுன்னா அவர் அன்யூனிஃபார்மில் இருந்து அதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அது அவரால் முடியாது. ஸோ ஒரு சில விஷயங்களை தான் ரெகக்னிக்கும். நான் கலெக்டர் வேலை பார்த்தா எப்படி இருப்பேன்னு தெரியாது, அன்யூனிஃபார்மில் கூட இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பார்க்குறது ஆட்டோ டிரைவர். ஸோ அதனால் யூனிஃபார்மில் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் யூனிஃபார்மில் இருக்கேன். எனக்கு ஒரு அம்மா, அப்பா, 2 அண்ணன், ஒரு அக்கா, எல்லாருமே ஆட்டோ ஃபேமிலி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் ஆட்டோ தான் ஓட்டுறாரு, எங்கள் 2 அண்ணனும் ஆட்டோ தான் ஓட்டுறாங்க, எங்கள் அக்கா வீட்டுக்காரும் ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. பொதுவாக ஆட்டோ ஓட்டுவாங்க. எங்களோட ஃபேமிலியோ ஆட்டோ ஃபேமிலி மாதிரி. ஸோ ஆட்டோவில் தான் நாங்கள் வாழ்கிறோம். ஐயா அப்படிலாம் எதுவும் தெரியாதுங்க, நீங்கள் தவறான ஒரு கருத்தை பதிவு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இது அப்படியே பேச வந்துடும், புரியுதுங்களா? இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ் தான், புரியுதுங்களா? படித்தவங்க தான் பேசணும், படிக்காதவங்க தான் பேசக்கூடாது அப்படின்றதுலாம் ஒரு விஷயம் கிடையாது. பேச அது தன்னால் வந்துடும். எனக்கு நல்லா பேசுகிறனாலலாம் தெரியாது. ஸோ சமாளிக்கிற அளவுக்கு பேசுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்கேன். என்னோட கஸ்டமர்ஸ் அதர் ஸ்டேட் பீப்புள் நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது அவங்கள சமாளிக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் இது.
இல்லை ஆக்சுவலாக பெரிய ஆள் சின்ன ஆள் அப்படின்றத எந்த அடிப்படையில் நீங்கள் கன்வே பண்ணுறீங்கன்றதே என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் யாரையாவது தலைவனாக ஏற்றுக்கிட்டேன்னா அவங்களுக்கு நான் தொண்டன் ஆகிடுவேன், புரியுதுங்களா? ஸோ நம்ம தலைவனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோமே, அதற்கான முயற்சிகளில் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தாங்க கமல் சார் சாரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம், என்னைக்கு நம்மளை பற்றி அவங்க பேசுறதா? ஸோ நம்ம அவங்க பேசணுன்றதுக்காக நம்ம இனோவேட்டிவாக திங்க் பண்ணால் போதும், புரியுதுங்களா? எண்டுன்றது கிடையாதுங்க. லைஃப்ன்றது ஒரு முடிவில்லாத பயணம் மாதிரி தான். ஆக்சுவலாக லைஃப்ல எய்மு லட்சியம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது ஒரு முடிவில்லாத பயணம். நீங்கள் ஏதாவது லட்சியம்னு சொல்லிட்டு இது பண்ணுவீங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பர்சன் இருக்காரு, பெரிய ஆள் ஆகணும்னு வேறு, பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அவருக்கு அடுத்த ஒரு விஷயங்களா ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும், புரியுதுங்களா? ஒரு விஷயத்த நீங்கள் யோசிப்பீங்க, அது பண்ணதுக்கப்புறம் அடுத்தது உங்களுக்கு கனவு வராதா, லட்சியமே இருக்காதா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. லட்சியம் எய்ம் அதெல்லாம் வந்து லைஃப்பில் முடிவில்லாத ஒரு பயணம். அது ஜேர்னி மாதிரி போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்து தோணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பண்ணுறது தான் உங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குன்றது தான் என்னோட கருத்து. இப்போதைக்கு நான் ஆட்டோ ஓட்டுறேன், நாளைக்கு என்ன செப்டி டேங்க் கழுவி விட்டாங்க அப்படின்னா அதில் என்னோட பெஸ்ட்டை காமிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன், புரியுதுங்களா? ஸோ 100 பேர் அதை பண்ணிட்டு இருக்கலாம், 100தோட ஒன்றா நானும் இருக்கிறதுக்கு நான் எதுக்கு இந்த ஜாபை சூஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, புரியுதுங்களா? என்கிட்ட கிடைக்கிற வேலையை என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணுன்ற ஒரே ஒரு விஷயம் தான் என்னோட கோல். அதில் கஸ்டமர்ஸ் திருப்திகரமாக இருக்கணுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா கஸ்டமர்ஸ் கடவுள் கொடுக்குறானவங்க, அவங்க கொடுக்குற பணத்தில் தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அவங்க எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். இல்லை 10 வருஷம்லாம் எடுத்துக்க மாட்டேன். இன்னொரு ஒரு 2017 எண்டுக்குள்ளே சென்னையோட ஆட்டோ வந்து இந்தியாவோட ஆட்டோவுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். சென்னையோட அடையாளங்களில் ஒன்று ஆட்டோ இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிஞ்சிட்டு வருது. அது அடுத்த லெவலுக்கு. இன்னொரு விஷயத்த தெளிவாக சொல்லிக்கிறேன், ஒரு வருஷத்தில் வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுப்பேன். இந்தியாவில் பெரிய பெரிய காலேஜஸில் போயிட்டு அவங்கள ரெக்ரூட்மெண்ட் எடுத்தால் அந்த டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் ஆட்டோ ஓட்டுற தொழிலுக்கு. இல்லை அதுதான் சொல்ல வரேன். அதாவது சைனீஸ் ஜாப்பனீஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராட் பீப்புள் எல்லாமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இங்கே என்னமோ நம்மளுக்குள்ள ஒரு பாகுபாடை வகுத்துக்கிறோம். ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் வானத்துலேருந்து குச்சி வந்த மாதிரியும், ஆட்டோ ஓட்டுறவங்களாம் பூமியிலேருந்து முளைச்சி வந்த மாதிரியும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாகுபாடு வந்து எங்கேருந்து உருவாச்சுன்னு தெரியல. அவங்க வந்து விவசாயிக்கும் ஐடி பீப்புளுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறது இவங்களோட பிளம்பிங்க்கு எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி இருக்கும், எல்லாருக்குமே ஈக்குவல் சேலரி இருக்கும். ஸோ அதனால எல்லா ஜாபுமே அங்கே ஈக்குவலாக பார்க்கப்படும். இங்கே வந்து எல்லாமே அந்த ஒரு பாகுபாடோட பார்க்க போடுறதுனால தான் இப்போ விவசாய பையன் விவசாயியா இல்லை, அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. ஸோ விவசாயத்தையும் ஊக்குவிக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணுன்றது தான் என்னோட பிளான். கூடிய சீக்கிரம் நிறைய மாற்றங்கள் உருவாகும், அதை நான் இந்த நேரத்தில் உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமேசிங் ஆட்டோ அப்படின்னு சொல்லி இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து அஃபிஷியலாக ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ண போகிறேன். அந்த ஆப்பில் வந்து வைஃபை எனேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஓலா உபர் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இப்போ இருக்கிற கால் டாக்ஸி மாடல் மாதிரியே ஆப்பில் புக் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ எல்லா ஆட்டோக்காரங்களும் மீட்டர் போட்டு தான் ஓட்டுவாங்க. ஸோ ஆட்டோன்றது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம், உங்கள் ஏற்ற வீட்டில் இருக்கலாம், நிறைய உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் பண்ணுற தவறுகள்னால எல்லாரையுமே நீங்கள் தண்டிக்கிறத நான் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் உங்களோட உதவியும் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப பெரிய அளவில் தேவைப்படுது. ஸோ ஆட்டோக்காரங்க உங்களோட நண்பனாக இருப்பாங்க, அதுக்கு நான் 100% உறுதி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கம்மிங் ஏப்ரல்லேருந்து ஒரு ஆப்பை ஒன்று உங்களை நம்பி முழுசாக உங்களை மட்டுமே நம்பி அதை லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு பெருமளவில் தேவை. உங்களை மட்டுமே முழுக்க நம்பி தான் அந்த ஆப்பை லான்ச் பண்ணுறோம். ஸோ ஆட்டோக்காரங்க உங்களை தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றத இந்த நேரத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் நான் எங்கள் அண்ணன் ஜெகதீசன் சொல்லிட்டு எல்லா வகையிலையுமே எனக்கு பேக் போனாக இருந்து அவர் தான் என்னை இந்த அளவுக்கு வர்றதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு வந்து ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் இல்லைன்னா அமேசிங் ஆட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் உருவாயிருக்குமான்லாம் எனக்கு தெரியல. ஸோ அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன், தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் விஜயகுமாரி கண்ணன் சொல்லிட்டு ஒரு அம்மா எந்த டைமுமே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அமேசிங் ஆட்டோட டெக்னிக்கல் டீமு, மார்க்கெட்டிங் எல்லா டீமுக்குமே நான் இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எங்கள் கூட இன்க்ளூட் ஆக போகிற எல்லா ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மட்டும் மாறுறது சுயநலம், நம்மளை சுற்றி இருக்கவங்களே மாற்றணும் அப்படின்றது தான் பொதுநலம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்கேன். இதுக்குள்ள அடிஷ்னலாக நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ சென்னையோட ஆட்டோ இந்தியாவோட ஆட்டோவுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறும். அதுதான் என்னோட வேலை.